மறைந்தவன் வருகிறான். வர்மத்தின் வாரிசு இதோ எழுகிறான். அவன் பார்வையில் அக்னி, அவன் கைகளில் இடி. காத்திரு, அவன் வாரிசு. அத்தியாயம் 34. இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இப்போதே குமார் ஸ்டோரிஸ் சேனலுடன் இணைந்து கொள்ளுங்கள். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. விதி அங்கதான் தன் கொடூரமான முகத்தை காட்டுச்சு. என்ன ஒரு விசித்திரம், என்ன ஒரு சதிவலைன்னு எனக்கு இன்னைக்கும் புரியல விஸ்வா. நான் அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி பேசின அடுத்த மறுநாளே ஒட்டுமொத்த சென்னை கடற்கரையையும் வாரி சுருட்டிக்கிட்டு அந்த பயங்கரமான இரத்த சரித்திரம் படைச்ச சுனாமி பேரலைகள் சென்னையை தாக்கியது. அதே சமயம் சுனாமி வந்த அதே அந்த பதற்றமான நிமிஷத்துல அவங்களும் ஏதோ ஒரு மர்மமான முறையில ஒரு விபத்துல சிக்கி அப்படியே காணாமல் போயிட்டாங்க. அது இயற்கையா நடந்த விபத்தா இல்ல எதிரிகளோட திட்டமிட்ட சதியான்னு இன்னைக்கு வரைக்கும் விடை தெரியாத ரகசியமா புதைஞ்சு போச்சு என்று தன் நீண்ட பெருமூச்சோடு கூறி முடித்தார் அவினாஷ். அவினாஷ் சொல்லச் சொல்ல விஸ்வாவின் மூளைக்குள் 1000 மின்சார கம்பிகள் ஒன்றாக இணைந்து அதிர்வதைப் போல இருந்தது. அவனது சிந்தனைகள் சிதறின. நெஞ்சில் பயமும் குழப்பமும் ஒன்றாக முட்டிக்கொள்ள தன் தலையே வெடித்துவிடும் போல் இரு கைகளாலும் தலையை பிடித்து கொண்டு நிலை தடுமாறி பேசினான். அங்கிள், என்ன என்ன சொல்றீங்க நீங்க? என் காதுகளையே என்னால நம்ப முடியல அங்கிள். அவங்க ஒட்டுமொத்த உலகமே தேடி தோத்து போன என்ன தேடி பிடிச்சு பார்க்கறதுக்காக பாம்பேல இருந்து சென்னைக்கு வந்தாங்களா? வெறும் தோழியோட பையங்கிற பாசத்துக்காக மட்டுமா இவ்வளவு பெரிய ஆபத்தை துணிஞ்சு செஞ்சாங்க? இல்ல யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத என்ன அவங்க மட்டும் எப்படி அத்தனை துல்லியமாக கண்டுபிடிச்சாங்க? அந்த மாபெரும் ரகசியம்தான் என்ன அங்கிள்? எனக்கும் இதை நினைச்சு பார்க்கவே பயமாவும் பெரும் குழப்பமாவும் இருக்கு அங்கிள். என்னதான் நடக்குது என் வாழ்க்கையில என்று விஸ்வா சஸ்பென்ஸின் உச்சத்துக்கே சென்று பதற்றத்தோடு அவினாஷின் முகத்தையே வெறித்து பார்த்தான். எதனால அங்கிள் அவங்க என் மேல இவ்வளவு அக்கறை காட்டணும்? என் பெத்த அம்மா அவங்களோட ரொம்ப நெருங்கிய உயிர் தோழிங்கிற அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தானா இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்தாங்க? இல்ல அதுக்கு பின்னாடி எனக்கு தெரியாத வேற ஏதாவது மாபெரும் ரகசியம் ஒளிஞ்சிருக்கா? இந்த உலகத்துல யாராலையும், ஏன் எந்த ஒரு உலகத்தரம் வாய்ந்த அரசாங்க உளவு அமைப்பாலையும் கண்டுபிடிக்க முடியாதபடி மறைக்கப்பட்டிருந்த என்எஸ் அவங்க மட்டும் எப்படி அவ்வளவு துல்லியமா அத்தனை ஆதாரங்களோட கண்டுபிடிச்சாங்க? எனக்கும் இது நினைச்சு பார்க்கவே முடியாத அளவுக்கு என் மூளையே செயலிழந்து போற அளவுக்கு பெரும் குழப்பமா இருக்கு அங்கிள் என்று விஸ்வா உச்சக்கட்ட பதற்றத்தோடும் தவிப்போடும் மீண்டும் மீண்டும் கேட்டான். அதை கேட்ட அவினாஷ் தன் முகத்தில் ஒரு கடுமையான தீவிரமான பாவத்தை வரவழைத்துக் கொண்டார். சுற்றியிருக்கும் சுவர்களுக்கே காதுகள் இருக்கும் என்பது போல அவர் தன் குரலை இன்னும் ரகசியமாக தாழ்த்தி பேசத் தொடங்கினார். விஸ்வா, ஒழித்து வைத்தவனுக்குத்தான் எப்போதும் நன்றாக தெரியும் அந்த பொருளை எங்கு வைத்தோம் என்பது என்று தன் ஆழமான அனுபவத்தின் மூலம் ஒரு புரியாத புதிரை போடுவது போல பேசினார். அவர் சொன்ன வார்த்தைகளின் பின்னணியை உடனே கிரகிக்க முடியாமல் திகைத்த விஸ்வா, அங்கிள், நீங்கள் சொல்வது எனக்கு சற்றும் புரியவில்லை என்று தன் குழப்பத்தை வெளிப்படுத்தி கேட்டான். அவினாஷ் அவனது முகத்தை உற்று நோக்கி ஒரு இராணுவ அதிகாரிக்குரிய கம்பீரத்தோடும் அதே சமயம் ஒரு கனிவோடும் பேசத் தொடங்கினார். சாதாரணமாக சொல்கிறேன் கேளு விஸ்வா. அன்று ராசாத்தி உன்னை தூக்கிட்டு போனதற்கு பிறகு நீ இந்த உலகத்திலிருந்து முற்றிலும் மறைந்து போகவில்லை. ஏதோ ஒரு பலம் வாய்ந்த நபர் அந்த இக்கட்டான காலகட்டத்தில் நீ யாருடைய கண்ணிலும் பட்டுவிடக்கூடாது என்பதற்காக உன்னை மிக ரகசியமாக மறைத்து வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, சில ஆண்டுகள் கழித்து நீ நன்றாக வளர்ந்து விட்டாய் என்ற அந்த ரகசிய தகவலையும் அவர் அப்படியே மூடி மறைக்கவில்லை. உன்னுடைய வளர்ச்சியை
இப்போது யாருக்கு தெரியப்படுத்தினால் உனக்கு சாதகமாகவும் நன்மையாகவும் இருக்குமோ அவர்களுக்கு மட்டும் துல்லியமாக தெரியப்படுத்த நிலைத்திருக்கிறார். அவர்கள் அப்படி திட்டமிட்டு செய்ததற்கு பின்னால் ஒரு மாபெரும் ஆழமான காரணம் இருக்கிறது விஸ்வா. எனக்கு தெரிஞ்ச நான் கேட்ட ஒன்றை மட்டும் நான் உனக்கு இப்ப தெளிவா சொல்றேன். அத நல்ல மனசுல ஆழமா கேட்டுக்கோ. உங்க அம்மாவும் அந்த ஷர்மிளாவும் சின்ன வயசுல ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிக்க முடியாத நண்பர்கள். அன்னைக்கு ஷர்மிளா காணாம போறதுக்கு முன்னாடி என்கிட்ட கடைசி தடவையா போன்ல பேசும்போது ரொம்ப அழுத்தமா சொன்னது என்னன்னா, என் மருமகனை தேறி நான் வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவங்க அன்னைக்கு போன்ல பதற்றமா சொன்ன அந்த வார்த்தைகளோட ஆழமும் வீரியமும் எனக்கு அப்போ சரியா புரியல விஸ்வா. ஏதோ சின்ன வயசுல விளையாட்டுக்கு சத்தியம் பண்ணிப்பாங்களே அப்படி ஏதோ பேசிட்டு போறாங்கன்னு தான் நான் அப்ப ரொம்ப சாதாரணமா நினைச்சேன். ஏன்னா அது வரைக்கும் நீ அங்கதான் இருக்கன்னு எனக்கும் தெரியாது. அவங்க உன்னை தேடி அலைகிறார்கள்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் அவங்க மர்மமான முறையில விபத்துல சிக்கி காணாம போனதுக்கு அப்புறம்தான் என் சந்தேகம் வலுத்தது. நான் என்னோட தனிப்பட்ட பல ரகசிய வழிகள்ல உளவு தகவல்களை திரட்டி அன்னைக்கு நடந்த சம்பவங்களை அக்குவேர் ஆணிவேரா தேடி பார்த்தப்பத்தான் என் நெஞ்சே அதிருக்கிற அளவுக்கு எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. அந்த பெண்களுக்குள்ள என்ன நடந்தது, ஏதோ ஒரு பேராபத்தான ஒட்டுமொத்த பரம்பரையையும் அதிர்ச்சி கொள்ளாக்கும் மாபெரும் உண்மை ஒழிஞ்சிருக்குன்னு எனக்கு அப்பத்தான் விஸ்வா உரைத்தது. அவினாஷ் பேச்சை நிறுத்தி விஸ்வாவின் நடுங்கிக் கொண்டிருந்த தோள்களை தன் கைகளால் பலமாக தட்டினார். அவனது பயத்தை போக்கி அவனுக்குள் ஒரு புதிய துணிச்சலை விதைப்பது போல அவரது பார்வை தீர்க்கமாக இருந்தது. இன்னொரு கசப்பான ஆனா நீ கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மையை சொல்லணும்னா விஸ்வா, முறைப்படி உங்க அப்பா கட்டிக்க வேண்டிய பொண்ணு இந்த ஷர்மிளா தான். உங்க தாத்தாவும் அந்த கேஎஸ் குரூப் சேர்மன் கேசவனும் அன்னைக்கு இருந்த தங்களோட பல கோடி அந்தஸ்துக்காகவும் கூட்டு வியாபாரத்துக்காகவும் சேர்ந்து உங்க அப்பாவுக்கும் ஷர்மிளாவுக்கும் தான் கல்யாணம் நடக்கணும்னு பெரியவங்க முன்னிலையில அத்தனை விஷயங்களையும் பேசி முடிச்சிருந்தாங்க. ஆனா விதி அவங்க போட்ட கணக்கையெல்லாம் தவிடுபொடியாக்கி வேற மாதிரி ஒரு கொடூரமான ஆட்டத்தை விளையாடுச்சு. உங்க அப்பாவிற்கு உன்னை பெத்த உன்னோட உண்மையான அம்மா மேல பிரிக்க முடியாத ஆழமான காதல் வந்துச்சு. அதே சமயம் விசித்திரமா ஷர்மிளாவுக்கும் வேறொருத்தர் மேல காதல் வந்துச்சு. இதனால இரண்டு பேருமே தங்களோட மாபெரும் பணக்கார குடும்பத்தோட எதிர்ப்பையும் சாதி அந்தஸ்து அத்தனையையும் மீறி தங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக வெவ்வேறு திசையில பிரிஞ்சு கைகளை உதறிட்டு ஓடி போனாங்க. அவங்க அப்படி பிரிஞ்சு போன அந்த நிமிஷத்துக்கு அப்புறம்தான் விஸ்வா, உங்க ஒட்டுமொத்த பரம்பரையிலையும் இவ்வளவு பெரிய குழப்பம், குளறுபடி, தலைமுறை தாண்டிய கொலைவரி பகை, அத்தனை மாற்றங்களும் விபரீதங்களும் அடுத்தடுத்து இரத்த சரித்திரமா நடக்க ஆரம்பிச்சது. அவினாஷ் சொல்ல சொல்ல விஸ்வா எந்த ஒரு பதிலும் பேச முடியாமல் தன் கால்கள் தளர்ந்து அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றான். அவனது ஒட்டுமொத்த உலகமும் ஏதோ ஒரு புரியாத பெரிய சதிவலைக்குள் சிக்கியிருப்பதை அவன் உணர்ந்தான். விஸ்வா சிலையாக நிற்க அவினாஷ் தன் பேச்சை ஒரு எச்சரிக்கையுடன் முடித்தார். ஆனா விஸ்வா, இப்ப நீ கேட்கிற இந்த அத்தனை கேள்விகளுக்கும் உன் மனசுக்குள்ள கொடைஞ்சிக்கிட்டு இருக்கிற அத்தனை மர்மங்களுக்கும் பின்னாடி இருக்கிற அசல் பதில நான் இங்க உட்கார்ந்து உனக்கு தட்டில வச்சு தர முடியாது. நீதான் உன் சொந்த உழைப்பால உன் சொந்த கால்ல நின்னு அந்த பாம்பே மும்பை மாநகரத்துக்கு போய் தேடி கண்டுபிடிக்கணும். இதுக்கு மேல நான் இந்த விஷயத்துல நேரடியா இறங்கி உனக்கு உதவ நினைச்சா அந்த பலம் வாய்ந்த எதிரிங்க எப்படியோ என்னை கண்காணிச்சு ஏன் மூலமாவே நீ உயிரோட இருக்கிற ரகசியத்தை கண்டுபிடிச்சு உன்னையும் உசுரோட புடிச்சிருவாங்கங்கிற மாபெரும் பயத்துல தான் நான் இத்தனை நாளா இத்தனை வருஷமா இந்த உண்மையிலிருந்து உன்னை விலக்கியே வச்சிருந்தேன். நானும் விலகி இருந்தேன். ஆனா ஒன்னு மட்டும் சொல்ற விஸ்வா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அவினாஷின் கண்கள் லேசாக கலங்கின. கடந்த காலத்தின் அந்த பதற்றமான நிமிடங்களை அசைபோட்டபடி தன் குரலை இன்னும் கொஞ்சம் தாழ்த்தி ஷர்மிளா பேசிய அந்த இறுதி வார்த்தைகளை விஸ்வாவின் நெஞ்சில் பதியும்படி சொன்னார். அன்னைக்கு அந்த சுனாமி பேரலைகள் சென்னையை தாக்குறதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி ஷர்மிளா என்கிட்ட ஃபோன்ல கடைசியா சொன்ன அந்த வார்த்தை இன்னைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் என் காதுகள்ல இடியென கேட்டுக்கிட்டே இருக்கு விஸ்வா. அவ பதட்டத்தோட ஆனா ஒரு தீர்க்கமான வெறியோட என்கிட்ட சொன்னான்,
அவினாஷ், விஸ்வா சாதாரணமான ஒரு குடும்பத்துல பிறந்த சாதாரணமான பையன் இல்ல அவினாஷ். அவன் யாருன்னு எனக்கு தெரியும். அவன் என்னோட மருமகன். எதிரிங்க என்னதான் சதி திட்டம் போட்டு அவனை அழிக்க நினைச்சாலும் அவன் அவ்வளவு சீக்கிரம் இந்த உலகத்தை விட்டு இறந்து போக மாட்டான். அவனோட உசுரை யாராலையும் தொட முடியாது. அவனுக்கான மாபெரும் உண்மையும் அவனோட அசல் அடையாளமும் இதோ எனக்குள்ளதான் ஒளிஞ்சிருக்கு. அதனால என் உயிரே போனாலும் சரி, அந்த பரம்பரை எதிரிகளை தாண்டி என் ரத்த சபதத்தை நான் கண்டுபிடிப்பேன். அவனுக்கான அந்த மாபெரும் உண்மையை இந்த ஒட்டுமொத்த உலகக்கே நான் வெளிக்கொண்டு வருவேன். இந்த வார்த்தையை தான் விஸ்வா ஷர்மிளா அன்னைக்கு நீ அங்க இருக்கிறதாகவும் உன்னை காப்பாற்றவும் என்கிட்ட அவர் சொன்ன அவளுடைய கடைசி மூச்சா. மரண விளிம்புல நின்னு என்கிட்ட போன்ல சொன்னா என்று தன் நெஞ்சில் தேங்கி கிடந்த பாரத்தை இறக்கி வைப்பது போல கூறி முடித்தார் அவினாஷ். அவினாஷ் சொல்லி முடித்த அந்த வினாடி அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் விஸ்வாவின் காதுகளில் புகுந்து அவனது ஆழ்மனதில் ஒரு புதிய எரியும் நெருப்பை கிளப்பியது. அதுவரை குழப்பத்திலும் பயத்திலும் கண்ணீரிலும் மூழ்கி கிடந்த அவனது நெஞ்சில் இப்போது ஆத்திரமும் தன் பெற்றோரின் நிலையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற வெறியும் சுட்டெரிக்கும் நெருப்பாய் பற்றி கொண்டது. அவனது கண்கள் சிவந்தன, கைகள் தானாகவே இறுகின. தன் உயிரை பணயம் வச்சு தேடிய அந்த உண்மை என்ன? என் இரத்தத்துக்குள் இருக்கும் என் அசல் அடையாளம் என்ன? அதை நான் பாம்பேக்கு போய் கண்டுபிடிப்பேன். இரவெல்லாம் அவினாஷ் சொன்ன அத்தனை மர்மங்களும் தன் பெற்றோர் பற்றிய கேள்விகளும் விஸ்வாவின் மூளைக்குள் சுழன்றடித்துக் கொண்டே இருக்க, அந்த பாரமான யோசனைகளுடனேயே அவன் எப்போது உறங்கினான் என்றே தெரியாமல் அப்படியே அந்த இடத்தில சுருண்டு உறங்கிப் போனான். மெதுவாக காலை பொழுது விடிந்தது. சென்னை கடற்கரையின் அந்த பேரலைகள் கரையை தொட்டு செல்லும் கம்பீரமான ஓசைக்கு மத்தியில் மெல்லிய சூரிய ஒளி கதிர்கள் விஸ்வாவின் முகத்தில் வந்து விழுந்தன. அவனது இருண்ட வாழ்க்கையில் ஏதோ ஒரு புதிய பாதையை காட்டுவதைப் போல அந்த பிரகாசமான காலை பொழுது அவனுக்கு விடியலை போதித்தது. அலைகளின் சத்தத்திற்கு நடுவே, "தம்பி, தம்பி, எழுந்திருப்பா, விடிஞ்சு ரொம்ப நேரமாச்சு, எழுந்திரு" என்ற ஒரு அந்நிய குரல் விஸ்வாவின் காதுகளில் மெதுவாக விழுந்தது. அந்த தூக்க கலக்கத்திலும் குரலை கேட்டு திடுக்கிட்டு விஸ்வா பொறுமையாக தன் கண்களை திறந்து பார்த்தான். அவன் தன் கைகளால் கண்களை கசக்கிக் கொண்டே நிமிர்ந்து பார்க்க தொடரும்.